पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஞான விஞ்ஞான யோகம். ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம் இந்த அத்தியாயத்தை, ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு, ஆனா ரொம்ப கம்பீரமானது. அதனால்தான் ஞான விஞ்ஞான யோகம்னு சொல்லியிருக்கு. சொல்லும் போதே ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, இதை அறிந்து கொண்ட பிறகு மிச்சம் அறிவதற்கு என்று ஒன்றும் இருக்காதோ, அந்த ஞானத்தை விஞ்ஞானத்தோடு உனக்கு சொல்ல போறேன்றார். அப்ப ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த அத்தியாயத்தை சும்மா அப்படியே இவ்வளவுதானே அப்படின்னு போயிடக்கூடாது. ரொம்ப ஆழமான சாப்டர் இது. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா நம்ம நேத்து என்ன பார்த்திருக்கோம், 6வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஏதத் யோனீனி பூதானி சர்வான்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா பூதங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 தான் யோனிகள். 2 யோனி எது அப்படின்னா பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. பரா பிரகிருதின்றது எது அப்படின்னா வெறும் கான்சியஸ்னஸ், வெறும் சைத்தன்யம், உணர்வு. அபரா பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாயா தத்துவம் பிரகிருதின்றது. அதுல எத்தனை வெரைட்டி இருக்கு, மொத்தம் 8 அங்கங்கள் அதுக்கு இருக்கு. பஞ்சமகாபூதங்கள், மனசு, புத்தி, அகங்காரம். இந்த 8ஆ பிரிஞ்சிருக்கிறதா அபரா பிரகிருதின்னு சொல்றது மாயா. இந்த 2ம் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் யோனியாக இருக்கின்றது, காரணமாக இருக்கிறது. யோனினா காரணம். அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 சொல்லிட்டார். இந்த 2ம் சேர்ந்து பரா பிரகிருதி அபரா பிரகிருதி 2ம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு நிச்சயமாக அறிந்து கொள். உபதாரைய சொல்லிட்டு 2வது லைன்ல சொல்லும் போது என்ன பண்றார், நான் தான் எல்லா மொத்த ஜெகத்துக்கும் பாத்தீங்கன்னா பிரபவ பிரளயஸ்ததான்னு சொல்லிட்டார். ஏங்க 2 பிரகிருதிய முதல் லைன்ல சொன்னீங்கல்ல, அப்ப 2வது லைன்லயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நானும் மாயையும் 2ம் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு பாத்தீங்கன்னா உற்பத்தி காரணமும் லய காரணமும் சொல்லணும்ல. செகண்ட் லைன்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நான் தான் அப்படின்ட்டார். ஃபர்ஸ்ட் லைன்ல மாயையோடு சேர்த்து எடுத்தார். செகண்ட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் தான் அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜெகத்தக, நான் தான் இந்த பூரண ஜெகத்துக்கும் பிரபவ காரணமாகவும் இருக்க, உற்பத்தி காரணம். நான் தான் பிரளய காரணமாகவும் இருக்க, என்னிடத்துலதான் எல்லா லயத்தையும் அடைகிறது. அப்ப மாயா எங்க போச்சு சுவாமி அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதனால தான் சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம், மாயான்றது பாத்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் இருக்கக்கூடிய சக்தி, ஒரு மியூசிஷியன் இருக்கக்கூடிய சக்தி. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அவனுக்கு அந்நியமா தனிச்சது இல்லவே இல்லை, அபின்ன சக்தி. மாயாக்கு பேரே என்ன பண்றோம், அபின்ன சக்தி. அப்ப அபின்ன சக்தியை பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு எடுக்க முடியுமான, பிரிச்சு எடுக்க முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா மம மாயா துரத்தியா பின்னாடி சொல்ல போறார், என்னுடைய மாயை அப்படின்றார், வைஷ்ணவி மாயா. அப்ப பகவானுக்குள்ளாரையே அந்த சைத்தன்யத்துக்குள்ளாரே இருக்கிற சக்திக்கு தான் பாத்தீங்கன்னா மாயா சக்தின்னு பேரு. இப்ப என்னோட ஷேடோ மாதிரி நான் இருக்கிறதுனாலதான் இந்த ஷேடோ இருக்கு. ஷேடோ தனியா எங்கேயும் இருக்காது. நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, என்னோட ஷேடோக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா கேட்பீங்க? ஷேடோக்கு எங்கேயாவது டிக்கெட் வாங்கியிருக்கோமா நம்ம? இல்லப்பா 2 இருக்குப்பா, நானும் இருக்கேன் ஷேடோவும் இருக்குப்பா, 2 காஃபி கொடுப்பா அப்படின்னு நான் கேட்கறோம் இல்லையே. அப்ப இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான். அந்த சக்தின்னு சொல்றதுக்கோ இல்ல ஷேடோன்னு சொல்றதுக்கோ பாத்தீங்கன்னா ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அதனால பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸ்ல இருந்துதான் இது எல்லாம் உற்பத்தி ஆகுது. சொல்லலாமா? நான் சொல்லலாம். ஆனா நடுவுல ஒரு சக்தி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கூட என்னோட சக்தியில இருந்துதான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த நான் பாத்தீங்க அப்படின்னா மெஜிஷியன் இருக்கான்,
மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கான், ஒரு உணர்வுள்ள உயிருள்ள ஒரு உணர்வா இருக்கான். அவன்கிட்ட இருக்கிற சக்தி வந்து பாத்தீங்கன்னா அவனால் ஏவப்படக்கூடியதா இருக்கு, பிரயோகிக்க கூடியதா இருக்கு. வெறும் மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அதை பிரயோகிக்கணும். பிரயோகிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் நடக்கும். ஆனா மேஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சக்தி, அதுக்கு வந்து சொந்தமா எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அது சொந்தமா எதையும் பண்ணாது. அப்ப என்ன பண்றோம், மாயையை வைத்து கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் எல்லாத்தையும் படைக்கின்றார், அந்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு எடுக்கணும். ஆயிடுச்சா? அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகத்தக, நான் தான் இந்த மொத்த உலகத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி காரணமாகவும் நான் இருக்கேன், அதே நேரத்தில் லய காரணமாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு நல்லா தெரிஞ்சுங்க, சுத்த பிரம்மம் யூஸ்லெஸ். சுத்த பிரம்மம் என்னது, ஒரு புண்ணாக்கும் இல்லை. சுத்த பிரம்மத்துல நிறம் இல்லை, குணம் இல்லை, சுவை இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆதார தத்துவம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. எந்த கிரியேஷனும் பண்ண முடியாது. ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க முடியாது சுத்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கூட பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா அது மோட்ச சுரூபத்துல இருக்கு, வெறும் ஆதார தத்துவமா இருக்கு. இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த அபின்ன சக்தியா இருக்கிற ஷேடோ மாயா சேரும் போதுதான் அந்த சைத்தன்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்துக்கு பேர் வருது, ஈஸ்வரன் அப்படின்ற பேர் வருது. ஈஸ்வரன்ற பேர் கிடைக்கிறத யாரால கிடைக்குது தெரியுங்களா? இங்க நிறைய பேர் நான் பார்ப்பேன், என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சாமி கல்யாணம் ஆகணும்னா மதிக்கவே மாட்டேன்றான் சாமி. எவனும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா தான் அவனை ஒரு மனுஷனா பாக்குறான். பேச்சுலரா போய் நின்னா வீடு கொடுக்க மாட்டேன்றான் சாமி, எவனும் மதிக்க மாட்டேன்றான். பேச்சுலருக்குலாம் வீடு இல்லை அப்படின்றான் அப்படின்னு. அப்ப பேச்சுலரா இருந்தா வீடு கிடைக்காது சாமி, தனியா இருந்தா ஒன்னும் கிடைக்காது. உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக கண்ணோடையே பார்ப்பான், இவன் தப்பா பாக்குறானே, இவன் தப்பான ஆளாச்சு அப்படின்னு. மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா பர்ஃபெக்ட் ஆயிடும், கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் தனிச்சு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுக்கும் யூஸ் இல்லை. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபா இருக்கக்கூடிய அந்த மாயா தத்துவம் சேரும் போது அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரு வந்துருது. என்ன பேரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன்ற பேரை யாரு கொடுக்குறா? அம்பாள் தான் கொடுக்குறாங்க. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே அவர் ஒன்னும் பண்ண முடியாது, அம்பாள் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சஞ்ஞா கிடைச்சிருது. அப்ப ஈஸ்வரன்றது கான்செப்டுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வரன்றதுக்கு தத்துவ ரீதியா பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யம் பிளஸ் திரிகுணாத்மிகா மாயா. சைத்தன்யத்தோட சுத்த பிரம்மத்தோட 3 குணங்களுடைய மாயா சேர்ந்தாதான் ஈஸ்வரன். சரி, மாயா வந்து பாத்தீங்கன்னா எப்ப மெஜிஷியன்ட்ட மாயாவை பத்தி நம்ம பேசுறோம், அவன் மேஜிக் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியுது, ஓ அவன்ட்டு அந்த சக்தி இருக்கு அப்படின்னு. நான் பேசினாதான் தெரியுது நான் எனக்கு பேசுற சக்தி சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு. பேசாத போது, பேசல அப்படின்னா நான் யாரு? நான் ஒருத்தன் தான். பேசலனா நான் ஒருத்தன் தான். எப்ப நான் பேசுறனோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், என்னுடைய சக்தி, பேசுற சக்தி இருக்கு. மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்காரு அப்படின்னா அவர் மெஜிஷியன் மட்டும் தான், ஒருத்தர் தான், சிங்கிள். அவர் எப்ப கிரியேஷனை ஒண்ணு பண்றாரோ அப்பதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அவர் மேஜிக் தெரிஞ்சவர், மேஜிக்னால ஒரு கிரியேட் பண்றார் ஒண்ணு அப்படின்னு. அப்ப கிரியேஷன் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மேஜிக்கை நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எது வரைக்கும் மேஜிக் இருக்கோ அப்ப அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெஜிஷியன் ஒருத்தர் இருக்கார், மேஜிக் ஒண்ணு இருக்கு, சக்தி ஒண்ணு இருக்குன்னு பாக்குறோம், மாயா சக்தி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இதே ஒருத்தருக்கு கிரியேஷன் எதுவும் பண்ணாம இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இருக்கார்? சிங்கிளா தான் இருக்கார். அப்ப எப்பவுமே இருக்கிற ஒரே ஆள் தான். மேஜிக் பண்ணும்போது அவர் இருக்கார், மேஜிக் இருக்கு, மேஜிக்ல இருந்து உண்டாகிற காட்சிகள் இருக்குன்னு சொல்றோம். இப்ப நம்ம ஈஸ்வரன் சொல்ற பேர் எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த கிரியேஷனுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கிரியேஷனை ஜீவ ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம், இந்த குளோரிஸ் எல்லாத்தையும் பார்க்கிறோம். அப்ப என்ன ஆச்சரியமா இருக்குங்க, இது மொத்த ஜெகத்தும் ஆச்சரியமா இருக்கு, மேஜிக் மாதிரி தான் இருக்கு.
தண்ணி குடிச்சா யூரினா வெளியில போகுது, பிளட் ஆயிடுது, இதாயிடுது, வியர்வை ஆயிடுது. ஐயோ என்ன ஆச்சரியமா இருக்கு. ஃபுட்டை போட்டா, அக்கீரையை போட்டா வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி போகுது, பன்னீரை சாப்பிட்டா வேற மாதிரி போகுது, பால் குடிச்சா வேற மாதிரி போகுது. ஐயோ இது என்னங்க மேஜிக்ல, பெரிய மேஜிக்ல சுவாசம் பாத்துக்கு போயிட்டே இருக்கு. நான் நிப்பாட்டினாலும் நிப்பாட்ட முடியல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமா இருக்கு, மேஜிஷியன் பண்ற மேஜிக் மாதிரி. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், எத்தனை இருக்கு ஐட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஜிஷியன் இருக்கார், கூட வந்து மேஜிக் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் இந்த காட்சிகள்லாம் தெரியுது. அப்ப இந்த காட்சிகள்ல இருந்து பாக்குற வரைக்கும் மேஜிஷியன் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒருவேளை காட்சிகளே இல்லை அப்படின்னா மாயா சக்தியை பத்தி பேச வேண்டியிருக்குமா? மாயா சக்தியை பத்தி பேசணும்னு இல்லையே. மாயா சக்தி அந்த பரமாத்மாலேயே உள்ளடங்கி ஏக்கமேவ அத்விதீயமா இருக்கும், இரண்டற்ற ஒன்றேயான தத்துவமா இருக்கும். அப்போ கிரியேஷன் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்றோம், சைத்தன்யம் பிளஸ் மாயான்னு சொல்ற ஈஸ்வரனை சொல்றோம். எப்போ இந்த ஜீவ ஜகத்து பொய்ன்னு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதோ, இது வெறும் இல்யூஷன், இது கிரியேஷன் இல்லை, இது இல்யூஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு புத்தியில உண்டாகுதோ, அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கிரியேஷன் இல்லை அப்படின்னா கிரியேட்டர்ன்ற ஈஸ்வரன் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ற இல்லை அப்படின்னா அவருக்கு ஈஸ்வரனுக்கு என்ன பேர், எதனால பேர் கிடைச்சது ஈஸ்வரன்? மாயையினால. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன், வெறும் திருஷ்ய மாத்திரம் தெரியுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஜீவ ஜெகத்தை விட்டுட்டு வெறும் தானை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம், மாயையும் இல்லை, திருஷ்யங்களும் இல்லை, வெறும் பிரம்ம தத்துவம் மட்டும் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உலகம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜீவ ஜெகத் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, சைத்தன்யத்துக்கு மேல மாயை சேர்ந்து, அந்த மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன் பேரு. அந்த ஈஸ்வரன் இருந்துதான் இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாச்சு. திரும்ப இந்த ஜெகத்தெல்லாம் எங்க லயமாகும்? அந்த ஈஸ்வரன் இடத்திலேயே லயமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்காவது இதை பத்தி கொஞ்சம் வேணும் அப்படின்னா, தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மன ஆகாச சம்பூதக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. 2:1 3:1 ஒரு மந்திரம் இருக்கு. ஆத்மன ஆகாச சம்பூதக ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயஹ ஓஷதீப்யோ அன்னம் அன்னாத் புருஷஹ. ஒரு ஸ்டெப் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவிலிருந்து இந்த பஞ்சபூதங்கள் உண்டாச்சு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுது. ஆத்மால இருந்து ஏதாவது உண்டாகுமா சுவாமி? எங்கெல்லாம் ஆத்மால இருந்து உண்டாகுதுன்னு நம்ம எங்கேயாவது பாக்குறோம்னா, பிரம்மத்தில இருந்து உண்டாகுதுன்னு பாக்குறோம் அப்படின்னா, சுத்த பிரம்மத்துல ஒண்ணும் உண்டாகாது. அப்ப என்ன இருக்கணும்? கூட வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்த ஈஸ்வரன் இருந்துதான் இது எல்லாம் உண்டாகுதுன்னு அர்த்தம் எடுக்கணும். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துல ஈஸ்வரன் மட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப மாயை இல்லாம போயிடுது, ஜெகத்தும் இல்லை. ஜெகத்தும் இந்த ஜீவனையும் எடுத்துட்டீங்கன்னா சுத்த பிரம்ம. இந்த ஜெகத்தையும் இந்த ஜீவனையும் போட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு காரணகர்த்தா வேணும், அது மாயையோடு சேர்ந்த சைத்தன்யம் ஈஸ்வரன். இவ்வளவுதான் விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த 6வது ஸ்லோகத்துக்கு அடுத்தது 7வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமா எடுக்கிறார். சூத்திராத்மா அந்தர்யாமி பற்றிய விசாரம்னு போட்டுக்கலாம். இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றோம், சூத்திராத்மான்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு சொல்றோம். இது ரெண்டுமே பிருகதாரண்யக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பிராமணம், ஒரு பிராமணம் இருக்கு, அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு சாப்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. இதை இங்க சொல்ற என்னன்னு பார்ப்போம் மெதுவா. ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்றாரு, யதக தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால. எந்த காரணத்தினால? நான் தான் இது எல்லாத்துக்கும் உற்பத்தி காரணம், நான் தான்
இது எல்லாத்துக்கும் லய காரணம் பிரளயமாகிறது என்னிடத்துலதான், என்கிட்டதான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு இருக்கிற நிலையில இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 7வது ஸ்லோகம். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. மயி சர்வமிதம் ப்ரோத்தம். மயி சர்வமிதம் ப்ரோத்தம். சூத்ரே மணிகனாயிவ. சூத்ரே மணிகனாயிவ. மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. மயி சர்வமிதம் ப்ரோத்தம். சூத்ரே மணிகனாயிவ. மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஹே தனஞ்சய சொல்றார், தனத்தையா சம்பாதிக்க போய் தனத்தையா சேர்த்துக்கிட்டு இருந்தல்ல நீ, ஊர் ஊரா போய் எல்லாம் நான் தான்ப்பா. நீ பணத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனத்துக்காக ஊர் ஊரா போய் தனத்தை சேகரிச்ச, என்ன சேகரிக்காம விட்டுட்டியப்பா, என்ன தெரியாம விட்டுட்டிய. அதனால பாத்தீங்கன்னா புகழ்ற மாதிரி இகழ்றது, நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொல்றது. ஸ்துதி நிந்தா. ஸ்துதிக்கிற மாதிரியே ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிந்தனை பண்றது மாதிரிதான் ஆச்சாரியர் எல்லா இடத்தையும் சொல்லுவார். பணத்தை சேகரித்துக்காக போயிட்டியப்பா, ஞானத்தை சேர்க்கலையே. எது மோட்சத்தை கொடுக்குமோ அந்த ஞானத்தை சேர்க்காம ஊர் ஊரா சுத்தி 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 பணத்தை சேர்த்திருக்க. தனஞ்சய, ஹே தனஞ்சய ஆரம்பிக்கிறார். மத்தக பரதரம் நான்யத். மத்தகன்றதுக்கு அர்த்தம் என்னை காட்டிலும், பஞ்சமி விபக்தி கம்பேரிசன்ல வரும். என்னை காட்டிலும் பாத்தீங்கன்னா அந்நியத்து பரதரம். பரதரம் ந அந்நியத்து. அந்நியத்தை எடுத்துங்க, நான் பின்னாடி போட்டுக்கலாம். என்னை காட்டிலும் அந்நியத்து வேறான ஒன்று. ஒரு பரதரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ரெண்டு இருக்கு. தரப்பிரத்தியம் எப்ப போட்டாலும் பாத்தீங்கன்னா கம்பேரிசனுக்கு தரம் போடுவோம். ரெண்டு பிரகிருதி இருக்கா. ஒரு பிரகிருதி பாத்தீங்கன்னா பரா பிரகிருதி, ஒரு பிரகிருதி அபரா பிரகிருதி. இந்த ரெண்டுத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடியது பரா பிரகிருதி. இந்த நானை காட்டிலும் கம்பேரிசன் ரெண்டு இருக்கு. ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன பண்ண, அபரான்றதுக்கு அர்த்தம் கீழானதுன்னு சொல்லிட்டோம். அபரா பிரகிருதின்னு என்ன அர்த்தம், நிகிருஷ்டம், கீழானதுன்னு சொல்லிட்டோம். அப்ப இருக்கிறது மாயா, அது ஒரு பெர்சன் இல்ல. அப்ப இருக்கிறது யாரு, ரெண்டுத்துல நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அந்நியமா மத்த பரதரம் அப்படின்னா எனக்கு அந்நியமா ந அந்நியத்து வேற ஒன்று பாத்தீங்கன்னா கிஞ்சித் ந கிஞ்சித் அஸ்தி, ஒண்ணும் இல்ல சுவாமி. எனக்கு அந்நியமா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எனக்கு வேறாக, எனக்கு அந்நியமாகனா எனக்கு வேறாக, மேலானதாக, எனக்கு வேறாக எனக்கு மேலானதாக. பரதரம்னா மேலானது. எனக்கு வேறாக எனக்கு மேலானதாக எந்த ஒரு பிரகிருதியும் காரணமும் எந்த ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்ல, ந கிஞ்சிதஸ்தி இதம் சர்வம். இந்த உலகம் மொத்தமும் நீ எதெல்லாம் பார்க்கிறியோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா இதம் சர்வம். இதம் சர்வம்னா இதம் சர்வம்னா இதம் விஸ்வம் சர்வம். இந்த மொத்த உலகமும் பாத்தீங்க அப்படின்னா சூத்திரே மணிகனாயிவ. சூத்திரே அப்படின்னா நூலில் கோர்க்கப்பட்ட மணிகளை போன்று. நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன். இந்த ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா எதுல கோர்க்கப்பட்டிருக்கு, 108 மணி இருக்கு, 109 மணி கோர்க்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நூல் போச்சுன்னா என்ன ஆகும், அடிக்கடி நடக்கும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அங்க அருவும் பாருங்க, அருந்த மாத்திரத்துல அந்த மணில என்ன ஆயிடும், செதறி போயிடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மணியை பாத்தீங்கன்னா எப்படி நூல்ல கோர்க்கப்பட்டிருக்கோ, ருத்ராட்ச மணி பாத்தீங்கன்னா எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ, ஒரே ஒரு நூல், எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே நூல் இருக்கு. ஆனா 109 மணி இருக்கு. இதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னிடத்தில் புரோத்தமாயிருக்கு. புரோத்தம்னா கோர்க்கப்பட்டிருக்கு, வீவிங் ஆயிருக்கு. கோர்க்கப்பட்டிருக்குன்னு எழுதிக்கலாம். புரோத்தம்ன்றதுக்கு அர்த்தம் வீவிங். இந்த நூல் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, வீவிங்ல இந்த கிளாத் ஆயிருக்கு. இந்த கிளாத் இருக்குன்னு எதுல இருக்கு, இந்த கிளாத் நூலோட வீவிங்ல தான் இந்த கிளாத் இருக்கு. இதே மாதிரி சூத்திரத்துலதான் இந்த மணிகள் இருக்கு இந்த நூல்ல.
அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் நான் தான், சூத்ராத்மான்னு பேரு, எனக்கு பேரு. என்னிடத்தில் இந்த மொத்த லோகமும் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. மணிகனாயிவ சூத்திரே மணிகனாயிவ மயி புரோத்தம், என்னிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. ஸ்லோகம் முடிஞ்சோன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேள்வி வரும், ரொம்ப ஆப்ஜெக்டாவே பார்க்காதீங்க, இது எல்லாம் நமக்குள்ளார இருக்கிறது. நான் அதனால தான் சொன்னேன், என்னது எது அமுத்திர தது அன்பிக, எது பிரம்மாண்டத்துல சொல்றோமோ அதை நம்மளுடைய பாடியில பார்க்கணும், எதை பாடியில பார்க்குறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துல பார்க்கணும். மினியேச்சர் இந்த கிரியேஷன் இது நம்ம பாடி, மினியேச்சர் நம்ம தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசும்போது ரெண்டு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யக உபனிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்லுது. அந்த ரெண்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதுனா அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் இருக்கு. அந்த பிராமணத்தோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 7வது பிராமணம் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் 3, 7, 2 சூத்திரமாங்கிற ரொம்ப அருமையா இருக்கு. இங்க சூத்திரம் இருக்குல்ல, சூத்திரம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், நூல், ட்வைன், ஒரு ஒரு உள்ள இருக்கிற ஒரு நூல், அதுக்கு பேர் சூத்திரம் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், மகரிஷி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். பெரிய பிரகரணம் எடுத்தா ரொம்ப பெருசா போகும், நான் முக்கியமானதை மட்டும் சொல்றேன். சூத்திரம்னா என்ன அப்படின்னு அவர் கேட்கும் போது சொல்றார், சகோவாச்ச வாயுர்வை கௌதம, சூத்திராத்மா சூத்திராத்மான்னு ஒண்ணு சொல்றாங்களே, அந்த சூத்திராத்மானா என்ன அப்படின்னு ஒரு சிஷ்யர், ஒரு மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசாரத்துல ஜனக ராஜாவோட சபையில வந்து ஒரு பெரிய வித்வத் சதஸ் நடக்குது, விசாரம் நடக்குது. பெரிய பெரிய ஆட்கள்லாம், பிரச்சண்டமான ஞானி புருஷர்கள்லாம் நிறைய பேர் வராங்க, நிறைய பிலாசபி படிச்சவங்கெல்லாம். இந்த மொத்த லோக்கமும் எதுல கோர்க்கப்பட்டிருக்கு, சூத்திராத்மான்னு ஒருத்தர் சொல்றாங்களே, அந்த சூத்திரம் எது, இந்த மொத்த லோக்கமும் எதில் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கும் போது அங்க யாக்ஞவல்ய மகரிஷி அவர் தான் சொல்றார், சகோவாச்ச வாயுர்வை கௌதம தத் சூத்திரம். மனசுல எப்பயுமே வச்சுக்கணும், வாயுர்வை தத் சூத்திரம், வாயுக்கு பேர்தான் சூத்திரம் என்று பெயர். வாயுனாவை கௌதம சூத்ரேனாயம் ச லோகः பரஸ்ச லோகः சர்வாணி ச பூதானி சந்திருப்தானி பவந்தி. அற்புதமான மந்திரம். வாயுவினால் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த லோகமும் பரலோகமும் எல்லா பூதங்களும் நன்றாக கோர்க்கப்பட்டு வீவிங் செய்யப்பட்டு வியாபிக்கப்பட்டு இருக்கின்றன. வாயு இல்லை அப்படின்னா ஒண்ணும் இருக்காது. இந்த லோகம் பரலோகம் எல்லாம் வாயுவினால வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்ப மனசுல வச்சுக்கணும், வாயு அதுதான் சூத்திரம் அப்படின்னு பேரு வச்சாச்சு. அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு சுவாமி, நம்ம இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான மந்திரம் இருக்கு. சாந்தோக்கியத்துல சொல்லும் போது சொல்லுது, வெளியில வந்து பாத்தீங்கன்னா வாயுர்வை சம்பர்கா. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 4-3-1 4-3-1 சாந்தோக்கியத்தை சொல்லுது. சாமி வெளியில பாக்குற வாயு தானே சாமி, நம்ம நினைக்கிறோம்ல, வெளியில பாக்குறோம்ல வாயு, மகாவாயு வீசிட்டு இருக்குல்ல, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்குல்ல, அந்த வாயு தானே சாமி அப்படின்னா ஆமா. வாயுர்வை வாயுர்வா சம்பர்கா. வாயுக்கு பேர் என்ன பேர் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியத்துல உபாசிக்கிறதுக்கு சம்வர்க்கம் அப்படின்னு சொல்லுது. சம்வர்க்கம், வாயுக்கு என்ன பேரு, சம்பர்க அப்படின்னா எல்லாத்தையும் சுவாகா பண்றதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சுவாகா பண்ணி லயம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா வாயு. எங்க சாமி இருக்காது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லியிருக்கார், கீதால என்ன சொல்லியிருக்கார், என்னிடத்தில் சூத்திரமா இருக்கிற முதல் 6வது ஸ்லோகம் சொல்லிச்சு, என்னிடத்திலிருந்து எல்லாம் உண்டாகிறது, என்னிடத்திலேயே லயத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டார்.
மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா வாயுர்வா சம்வர்கோ யதாவா அக்னிர் உதயதி வாயுமேவ அப்யேதி. இந்த வாயுல இருந்து தான் அக்னியானது உண்டாகிறது. அந்த வாயுவிடத்திலேயே அக்னி என்ன ஆகுது, லயத்தையும் அடையுது. மேக்ஸ் பாக்ஸ்ல இருந்து ஒரு இதை எடுத்து, ஒரு ஸ்டிக் எடுத்து கொளுத்துறீங்க, தீக்குச்சி எடுத்து கொளுத்துறீங்க, அக்னி வந்துச்சா? இப்ப நான் கேட்கிறேன், எங்க இருந்து அக்னி வந்துச்சு? அக்னி எங்க இருந்து வந்துச்சு? காரணத்துல இருந்துதான் ஒரு காரியம் உண்டாகும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து பாத்தீங்கன்னா அக்னி. அப்ப அக்னி எங்க இருந்து உண்டாச்சு? வாயுல இருந்து உண்டாச்சு. இப்ப மேக்ஸ் பாக்ஸ் கொளுத்துனீங்க அப்படின்னா, ஒரு வேக்யூம் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பாக்ஸ் கொளுத்துனா என்ன ஆகாது, வராது. வேக்யூம் ஃபுல்லா வேக்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அக்னி இருக்காது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நான் தீபம் போட்டிருக்கேன், தீபத்துக்கு மேல ஒரு கூண்டு வச்சிருக்கோம், கண்ணாடி கூண்டு வச்சிருக்கோம், ஆனாலும் ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். எதுக்காக ஹோல்ஸ் போடுறோம் தெரியுங்களா? கொஞ்சம் காத்து இருந்தாதான் அக்னி எரியும். காத்து இல்லை அப்படின்னா அக்னி எரியாது. அப்ப நாம் அணைக்கும் போது என்ன பண்றோம், புண்ணு ஊதுறோம். புண்ணு ஊதுனீங்கன்னா தீக்குச்சியை கொளுத்தி புண்ணு ஊதுறீங்க, அணைஞ்சு போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், எங்க போச்சு அக்னி? எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. அப்ப இந்த வாயுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதேதான் அக்னி. எது தெரியுங்களா சொல்லுது? இந்த பெரிய சூரியன் இருக்கே, அது என்னது? அக்னி தான். யதா சூரியோ அஸ்தமேதி, எப்பொழுது இந்த சூரியன் அஸ்தமனத்தை அடைகிறானோ அவன் என்ன பண்றான்? வாயுமேவ அப்யேதி, வாயுவையே அடைகின்றது. யதா சந்திரோ அஸ்தமேதி, சந்திரன் அஸ்தமிக்கிறான் அப்படின்னா வாயுவினிடத்திலேயே பாத்தீங்கன்னா அஸ்தமிக்கிறான். வாயுவில இருந்துதான் எல்லாம் உண்டாகுது. வாயுவினிடத்திலேயே எல்லாம் லயத்தையும் அடையுது. லயம் பண்றது எதனால? வாயு லயம் பண்ணுது, எல்லாத்தையும் சுவாகா பண்றதுனால. அந்த வாயுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்வர்கோ அப்படின்னு பேர். இது டோட்டல்ல, காஸ்மிக்ல, டோட்டல்ல சூத்திராத்மா வாயு. இந்த வாயுல தான் பாத்தீங்கன்னா எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யம் சொல்லுது, எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு ஸ்திதி காலத்துல. உற்பத்தி ஆகிறது எங்க இருந்து உண்டாச்சு? அதுதான் நான் சாந்தோக்கியத்துல இருக்கிற சுருத்தியில சொல்றேன். அக்னிர் உதயமாகிறது வாயுல இருந்து, திரும்ப அக்னியில தான், அந்த வாயுல இருந்து தான் அக்னி உதயமாக, திரும்ப அந்த வாயுலேயே லயத்தையும் அடையுது. சூரியன் பாத்தீங்கன்னா வாயுல இருந்து உற்பத்தி ஆகுது, வாயுவிலேயே லயமாகுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், பிக் பேங் தியரியை பத்தி நிறைய இருக்கு. அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேஸை பத்தி அவனுக்கு தெரியல, அதுக்கப்புறம் வாயுவை பத்தி தெரியல. ஒரு பிளாஸ்ட் ஆச்சுன்றான். நான் கேட்கிறோம், என்ன பிளாஸ்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வஸ்து இருந்தா தானே பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆச்சுன்னா எது பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு. வாயுவை பத்தி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே சரியா தெரியல. அதே மாதிரி ஸ்பேஸை பத்தி யாருக்குமே தெரியல. ரெண்டு விஷயம் மூல காரணம். ஒன்னு ஸ்பேஸ், ஒன்னு பாத்தீங்கன்னா எது, அந்த வாயு. ஸ்பேஸுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா டோட்டல்ல இருக்க ஸ்பேஸ், அது எது அப்படின்னா பிரம்மத்தை குறிக்கிறது. அதே மாதிரி வாயுன்றது பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. இப்ப அக்னி பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஃபயர் ஆயிட்டு இருக்கோ, இந்த சூரியன் எவ்வளவு நாள்ல இருப்பான்? சயின்டிஸ்ட் சொல்றாங்க இன்னும் ஒரு 400 கோடி வருஷத்துக்கு இருப்பான். ஏன் அப்படின்னா ஹீலியம் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகுது. ஹீலியம் என்னது? வாயு. ஒரு அக்னி எரியணும்னா என்ன வேணும்? அப்ப இந்த சூரியன் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்னி கொழுந்து விட்டு எரியறதுனாலதான் இந்த உலகம் என்னவா இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்பீங்க, சூரியனால இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த சூரியன் இருக்கிறதுக்கு எது காரணம்? பின்னாடி இருக்க ஃபியூயல் எது? வாயு. புரியுதா உங்களுக்கு? நம்ம சாதாரண தீக்குச்சியை எடுத்தா அது எரியறதுக்கு காரணம் வாயு. இதேதாங்க சூப்பரா பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வயிற்றுக்குள்ளார நீங்க போடுறீங்களா ஃபுட்டு, இந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகணும்னா என்ன வேணும்? உள்ள ஜாட்டர அக்னி எரியணும். ஜாட்டர அக்னி தான் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுது. அது இருக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? பிராணசக்தி இருக்கணும். பிராணன் சக்தி இருந்தாதான்
அக்னி இருக்கும். அக்னி இருந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும், உங்க உடம்பு இருக்கும், நீங்க உயிரோட இருப்பீங்க. பிராணன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிராணன் போயிடுச்சுன்னா எதுவும் இருக்காது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கௌஷீதகி பிராமண உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, பிராணனை பத்தி பேசுற உபனிஷத்து. அது சொல்லுது, ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் ஒரு 3 இடத்துல விதவிதமான ஸ்டோரி இருக்கு. நான் ஒரு ஸ்டோரியை மட்டும் இப்ப சொல்றேன். ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகங்காரம் வந்துச்சு. தேவர்கள்னா என்னது? நம்ம பாடியில தேவர்கள்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம பாடியில தேவர்கள்னா இந்திரியங்களுக்கு பேரு தேவர்கள். இந்திரியங்களும் இந்திரிய விஷயங்களுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள். அப்ப இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் வந்துச்சு. கண்ணுக்கு அகங்காரம் வந்துச்சு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா பாக்குறேன். காதுக்கு அகங்காரம் வந்துச்சு, நான் சப்தங்களை நான் தான் கேட்கிறேன். இந்த நாக்குக்கு அகங்காரம் வந்துச்சு, நான் தான் டேஸ்ட் பண்றேன். இந்த மூக்குக்கு அகங்காரம் வந்துச்சு, நான் தான் ஸ்மெல் பண்றேன். இந்த ஸ்கின்னுக்கு இது வந்துச்சு, ஒரு அக்னி வந்தா நான் தான்ப்பா இது சூடுன்னு அறியப்படுத்தி நான் அதுல இருந்து கொஞ்சம் கையை எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இல்லைன்னு நீ எரிஞ்சு போயிடுவேன், அப்ப நான் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் வந்துச்சு. அகங்காரம் வந்தோன்னே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இந்த இடத்துல. 5 இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பிராணன் பிரதானமா இருக்கிறது, கிரியாசக்தி. இது எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, ஒரு பாடியை விட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளியில போயிடுச்சு. வெளியில போயிட்டு என்ன ஆயிரும்? வெளியில போச்சுன்னா என்ன ஆகும்? மொத்தமும் வெளியில போயிடுச்சுன்னா டெட் பாடி டெட் பாடி ஆயாச்சு. இப்ப ஒரு பிளான் பண்ணிச்சுங்க, ஒவ்வொருத்தரா உள்ள பிரவேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு மனசு உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ணுச்சு. சிந்திக்கிற தன்மை இல்லை. அப்புறம் கண்ணு உள்ள பிரவேசம் பண்ணுச்சு, பார்க்க முடியல. காது உள்ள பிரவேசம் பண்ணுச்சு, கேட்க முடியல. மூக்கு உள்ள பிரவேசம் பண்ணுச்சு, ஸ்மெல் பண்ண முடியல. நாக்கு உள்ள பிரவேசம் பண்ணுச்சு, டேஸ்ட் பண்ண முடியல. அப்ப தெரிஞ்சு போச்சு, ஐயோ ஐயோ நம்ம இருக்கிறதுனால இந்த சரீரம் ஆப்ரேட் ஆகல. அப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் உள்ள பிரவேசம் பண்ணுச்சு. உள்ள பிரவேசம் பண்ண மாத்திரத்துல 5 இந்திரியங்களும் மனசும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த பிராண சக்தி தான் ஆதாரமா இருக்கு. இந்த பிராணன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமும் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுங்க எல்லாம் புரிஞ்சுக்குச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுது 3:7:1 3:7:2 சகோவாச்ச வாயுர்வை கௌதம. வாயு, ஹே கௌதம, சிஷ்யனை பார்த்து சொல்றார், மகரிஷியை பார்த்து, ஏ வாயுதான் தத் சூத்திரம். வாயுக்கு பேர் தான் சூத்திரம் அப்படின்னு பேரு. அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்தா வாயு, ஆனா சாந்தோக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற வாயு இந்த தேகத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பேருனா பிராணோவை சம்பர்கா. வெளியில இருந்தா வாயு, அது இந்த தேகத்துக்குள்ளார இருந்துச்சுன்னா பிராணன். வெளியில இருந்தா வாயு, அதுதான் இந்த தேகத்துல இருக்கும் போது பிராணன். இந்த பிராணனுக்கு பேர் தான் சூத்திரம். வெளியில வாயுதான் சூத்திரம், இந்த தேகத்துல பிராணன் தான் சூத்திரம். வாயுனாவை கௌதம சூத்திரேன. வாயு என்ற சூத்திரத்தினால தான் இந்த லோகமும் பரலோகமும் எல்லா லோகங்களும் எல்லா ஜீவராசிகளும் சந்திருப்தானி நல்லா வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டு இருக்குன. வெளியில வாயு இல்லாம உங்களால பிராணன் இருக்குமா? சில சமயம் வந்து வெயில் காலத்துல காத்தே அடிக்காது தெரியுங்களா? மே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அப்படியே காத்தே இருக்காது, இலையே அசையாது. மூச்சு விடுறதுக்கு நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயின், ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அப்படியே டிப்ரெஷன் ஆன மாதிரி இருக்கும். மைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசெல்லாம் இறுகி போயிடும். வெளியில காத்து அடிச்சு நல்லா சுகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிராணம் நல்லா போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தமா இருப்போம், மனசு பிரசன்னமா இருக்கும். எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில காத்து இல்லையோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிராணசக்தி இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வாயு தான்
உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றது. வெளியில டோட்டல், உள்ள வந்து இண்டிவிஜுவல். ரெண்டும் ஒண்ணு தானே. காத்து தானே, வெளியில இருக்கிறது தான் காத்து, அதே காத்து தானே உள்ள இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கம், வெளியில இருக்கிற எல்லா லோக்கங்களையும் எது கோர்க்கப்பட்டிருக்குன்னா, எதுல கோர்க்கப்பட்டிருக்கு? எது இருக்கிறதுனால இருக்கு? இந்த வாயு இருக்கிறதுனால சூரியன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான், சந்திரன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாயு இருக்கிறதுனால எல்லா லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாயுனாலதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. அது அதோட பிளேஸ்ல இருக்கு. எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் இருக்கு. வாயுனா நீங்க நினைக்காதீங்க, வாயுனா வந்து ஜடம் அப்படின்னு நினைக்காதீங்க. வாயுன்றது ஈஸ்வர தத்துவம். சைத்தன்யம் பிளஸ் மாயோட சேர்ந்து வரும்போது அது வாயு. அதுக்கு ரொம்ப நல்ல கான்சியஸ்னஸ் இருக்கும். ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கட்டும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுனாலும் என்ன ஆகும்? நம்மளாம் செத்து போயிடுவோம் சார். சூரியன் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 feet முன்னாடி வந்தாலும் அவ்வளவுதான், வெயில் தாங்க முடியாது. 1 feet பின்னாடி போனாலும் அவ்வளவுதான், அதோட ரெகுலர் இதுல இருந்து மாறிச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து என்ன பண்றார்? நீ இப்படிதான் இருக்கணும்னு கமெண்ட் பண்ற. நீ இப்படிதான் இருக்கணும், எல்லாத்தையும் கட்டி அமைச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்காரே, அவருக்கு பேர் தான் சூத்திராத்மான்னு பேரு. அவரிடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா லோக்கங்களும் பரலோக்கங்களும் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களும் ஜீவராசிகளும், கத்திரிக்காய் கெட்டு போச்சு. ஏன் கெட்டு போச்சு? அதுல இருக்கிற பிராணசக்தி வெளியில போயிடுச்சு. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாடி போகுதோ, பிரதர்தன வித்யா அப்படின்னு ஒரு வித்யா. இந்த பிராண வித்யாக்கு பேரு பிரதர்தன வித்யான்னு ஒரு வித்யா. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி போய் பட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதுல இருக்கிற பிராணன் வெளியில போச்சு. கத்திரிக்காய் வாங்கி வச்ச கத்திரிக்காய் 4 நாள் கழிச்சு பாக்குறேன், அப்படியே டீகம்போஸ் ஆயிருக்கு, சுருங்கி போச்சு. அப்படியே மெதுவா மெதுவா சுருங்கி போய் சுருங்கி போய் சுருங்கி போய் ஒரு டைம்ல என்ன ஆயிடுது? அவ்வளவுதான், அதை யூஸ் பண்ண முடியாம காஞ்சி போயிடுது. அப்ப என்ன காரணம்னா, அதுல இருக்க பிராணன் வெளியில போயாச்சு. நம்மள்கிட்ட இருக்க பிராணன் மெதுவா மெதுவா வெளியில போச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், மரக்கட்டை மாதிரி கிடைக்க வேண்டியதான், எல்லாம் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது இருந்தா இது எல்லாம் உயிரோட இருக்குமோ, எது இல்லைன்னா இது எல்லாம் டெட் பாடி ஆகி சித்திலமாய் இல்லாமல் போய்விடுமோ. என்ன ஆகும்? பிராணன் இல்லைன்னா என்ன ஆகும்? பாடி அப்படியே இருக்குமா? எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 10 நாள் வச்சிருக்கலாமா? ஸ்மெல் வந்துடும். வீட்டுல வச்சுக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல எடுத்துட்டா அவருக்கு பண்ற மரியாதை தான். எந்த டெட் பாடியும் அதிக டைம் வைக்காதீங்க, யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. டக்குன்னு இமீடியட்டா ஒருத்தர் நல்லா மகிமைப்படுத்தணும் அப்படின்னா டக்குன்னு இமீடியட்டா 4 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடணும். பாடியில ஸ்மெல் வரக்கூடாது. 4 மணி நேரம் தான் தாங்கும், அதுக்கு மேல ஸ்மெல் வந்துடும். வச்சு பாருங்க என்ன பாடின்னு. அப்ப யாரு ஒருத்தர் போயிட்டாருன்னா இந்த பாடி நிக்காதோ. 10 நாள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு சாதுக்கள் 2 பேரை நர்மதா கரையில பார்த்தேன். எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எலும்பு கூடா, அப்படியே உட்கார்ந்த மாதிரியே. 4 நாளுக்கு முன்னாடி செத்து போனவங்க 4 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்காங்க ஃபாரஸ்ட்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஆபீசர்ஸ் எல்லாம் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போறேன். அப்படியே ஒரு சாது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பின்பக்கம் பாறை, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் அந்த மேல இருக்கிற பாடியில இருக்கிற ஃபிளஷ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி கீழே போய் ஒரு நாய் பாடியும் ஒரு மனுஷனோட பாடியும் ஒண்ணுதான். ஒரு கத்திரிக்காவும் ஒரு பாடியும் ரெண்டும் ஒண்ணுதான். நம்மளும் கத்திரிக்காவும் வேற வேற இல்லை. பிராணன் போச்சுன்னா கத்திரிக்காய் எப்படி மெதுவா மெதுவா சுருங்கி 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 ஒண்ணும் இல்லாம போயிடுமா, அதே மாதிரிதான் நம்ம பாடியும். எனக்கு பார்த்தோன்னே ஒரு காலை நீட்டி ட்ரெஸ் அப்படியே இருக்கு, அப்படியே அப்படியே அப்படி உட்கார்ந்தவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்படியே மெதுவா அந்த எலும்பு கூடு மட்டும் மெதுவா ஆயிட்டே இருக்கு. எதுவும் அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப மெதுவா 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 ஃபிளஷ் எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். கடைசியில வெறும் எலும்பு மட்டும் மிச்சம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்பும் இல்லாம போய் மண்ணோட மண்ணா போயிடும். ஏன்? இந்த பிராணன் போனா முடிஞ்சு போச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் இடத்துல, வாயுவின் இடத்துல என்ன இருக்கு? கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி வருது. இப்ப கேள்வி வருது என்னன்னா, சூத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுங்க. சூத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம தேகத்துல இருக்கிற பிராணனுக்கு பேரு சூத்திரம். புரிச்சாச்சா? இதுக்கப்புறம் சூத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணன் சொல்லிட்டீங்கன்னா, பிராணன் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல பாருங்க,
நான் கான்சியஸ்னஸ் பிளஸ் ஒன்னும் தெரியலன்ற மாயா. இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸும் இந்த திரிகுணாத்மிகா மாயாவும் சேர்ந்ததுக்கு பிறகு என்ன உண்டாகுது அப்படின்னா அந்த அந்த தத்துவத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிராணனும் சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துருது? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் பேர் வந்த மாத்திரத்துல அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிந்தனை பண்ண முடியுமா? ஆமா, சிந்தனை பண்ண முடியும். அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆவேன் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்து இதுல பிரஷ்ன உபனிஷத்துல 6வது பிரஷ்னம் 4வது மந்திரம் சொல்லுது. அவர் என்ன பண்ணார்? தான் சங்கல்பம் பண்ணிட்டு தனக்கு ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர் வேணுமே அப்படின்றதுக்காக ச பிராணம் அஸ்ருஜத, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனை சிருஷ்டி செய்தார். பிராணனை சிருஷ்டி செய்தார் அப்படின்னு இருக்கு. அந்த சைத்தன்யத்தோடு மாயை சேரும் போது அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம்? சுவாமி. சுவாமியோட மாயா சேர்றது, பார்வதியோட சுவாமி சேர்ந்தோன்னு ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு பேரு அந்தர்யாமி அப்படின்னு பேரு. ஈஸ்வரனுக்கு என்ன பேர் சொல்றோம்? அந்தர்யாமி. அந்தர்யாமி உள்ளுக்குள்ளார இருக்கார். கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயையோடு இருக்கும்போது அவர் உள்ளுக்குள்ளார இருக்கார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் போகும்போது இந்த ரெண்டுத்துல இருந்தும் உண்டாகிறது பிராணன். சுவாமி என்ன பண்றார்? தான் காரியத்தை வந்து பண்றதுக்காக சர்வார்த்த காரியா என்ன பண்றார்? ஒரு பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்றார். யாரு அப்படின்னா இந்த பிராணன். தூக்கத்துல என்னெல்லாம் இருக்கு? நான் ஒன்னும் தெரியல, வேற என்ன போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல? பிராணன் போயிட்டு இருந்துச்சு. ஆயிடுச்சா? அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணன். இந்த பிராணனுக்கு பேர் தான் சூத்திராத்மான்னு பேர். சூத்திரம், ஒரே சூத்திரம். எதெல்லாம் இருக்கு நம்மள்ட்ட பாருங்க. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பிராணன் இருக்கா? அதாவது எல்லாத்துக்கும் பேர் பிராணின்னு பேர் வச்சிருக்கோம். பிராணி, பிராணன கிரியாவை பண்றது பிராணி. அப்ப நமக்கு எல்லாத்துலயும் வந்து ஒரே ஒரு நூல், ஒரே ஒரு த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஈக்குவலா இருக்கிறதுனா என்ன இருக்கு? நாயில இருந்து கத்திரிக்காய் வரைக்கும், மனுஷன்ல இருந்து தேவன் வரைக்கும், சின்ன அமீபால இருந்து சின்ன வைரஸ்ல இருந்து பாக்டீரியாஸ்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எது ஈக்குவலா இருக்கு? ஒரே ஒரு இதான். எது? பிராணன். இந்த லோகம், எல்லா லோகத்திலையும் எது ஈக்குவலா இருக்கு? வாயு. வெளியில வாயு, அதுதான் ஜீவராசிகளுக்குள்ளார பிராணன். அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூல் நம்ம சொல்றோம். அந்த பிராணனை பிரேக் பண்ணினீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், பிரம்ம தத்துவம், கான்சியஸ்னஸ். ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜட தத்துவம், திரிகுணாத்மிகா மாயா. இந்த ரெண்டும் சேர்ந்தோட பிராணன் ஆனது உண்டாகி விடுகிறது. அந்த பிராணன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகம் கிரியேஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பிராணன்ல இருந்து தான் இது எல்லாம் ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குள்ளாரையும் பிராணன் இருக்கு. அப்ப அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் முதல்ல கிரியேஷன்ல முதல்ல உண்டானதுனால சுவாமியும் அம்மாவும் சேர்ந்ததுக்கு பிறகு முதல் குழந்தை யாரு அப்படின்னா இந்த பிராணன். இதுக்கு பேர் தான் சூத்திராத்மான்னு பேர். ஏன் சூத்திரம்? எல்லாத்தையும் கோத்து வச்சிருக்கிறது. அதுதான். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. முதல்ல பிறந்ததுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதம ஜகா அப்படின்னு பேர். இந்த பிரதம ஜகக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு. இந்த சூத்திராத்மான்னு சொன்னாலும், பிரதம ஜகன்னு சொன்னாலும், ஹிரண்ய கர்ப்பர்னு சொன்னாலும், புராணத்துல அதுக்கு பேரு விஷ்ணுன்னு சொன்னாலும் ஒண்ணு. இவ்வளவுதான். இந்த சுவாமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் பார்வதியா இருக்கிறது எது? சைத்தன்யம் பிளஸ் மாயா, சிவன் பார்வதி நம்ம சொல்றோம். இப்ப நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். நம்மள்ட்ட எல்லாம் இருக்கிறது என்ன இருக்குன்னா திரிகுணாத்மிகா மாயா இருக்கு, அவித்யான்னு பேரு நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் இருக்கா? ஆமா, சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்போ
இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, ஒன்னும் தெரியலன்ற அவித்யா இருக்கு, அதுக்கப்புறம் பிராணன் போயிட்டே இருக்கு. இந்த மூணும் எங்க இருக்கு? தூக்கத்துல இந்த மூணு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சுன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? அப்ப நான் அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ச பிராணம் அசுருஜத பிராணாத் ஸ்ரத்தாம் கம் வாயு ஜோதிராப பிருத்திவி. பிரஷ்ன உபனிஷத்துல சோடசகலா புருஷன் அப்படின்னு கிரியேஷனை பத்தி 6வது பிரஷ்னத்துல பிரஷ்னோபனிஷத்துல சொல்லுது. அந்த பிராணன் தான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் படைத்தது. சைத்தன்யம் பிளஸ் மாயாவா இருக்கிற ஈஸ்வரன் பிராணனை படைச்சார். பிராணன் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாத்தையும் படைத்தது. அந்த பிராணன் சூத்திராத்மாவா இருக்கு. சுவாமியும் அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருந்து இந்த தேகத்துக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கிறார்கள். அப்ப பிராணனும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயையினால உண்டானது சூத்திரம். இந்த மாயையினால உண்டான இந்த என்டையர் சிருஷ்டி, இந்த தேகம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார இருக்கிற மாயையினால உண்டான அந்த சூத்திராத்மா என்ன பண்ணிருக்கார்? தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸுக்கு பேர் என்ன பேரு? அந்தர்யாமி. கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? நம்ம தேகத்துக்குள்ளார மாயையோடு சேர்ந்து கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுல இருந்து உண்டானது எது இருக்கு? பிராணன் இருக்கு. அதுக்கு பேரு சூத்திராத்மா. சுவாமியும் மாயை கான்சியஸ்னஸ ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சூத்திராத்மாவை விஷ்ணு பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப தேகோ தேவாலய புரோக்தா. பிரதர்த்தன வித்யால சொல்லுது, கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க, எல்லா ஈஸ்வரன் உங்களுக்குள்ளாரையே இருக்கார் பாரு அப்படின்னு பிராண வித்யா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேகமே தேவாலயம், இதுக்குள்ளாரதான் சுவாமி இருக்கார், சிவனும் பார்வதியும் இருக்காங்க, உள்ளுக்குள்ளார்தான் விஷ்ணு பகவானும் இருக்கார். ஆயிடுச்சா? சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதேதான் எல்லாம் இதேதான். இந்த அந்தர்யாமின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்தர்யாமி தான் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா பஞ்சு மாதிரி அந்தர்யாமி. எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா சூத்திராத்மான்றதுக்காக இதை நான் சொல்றேன். பஞ்சு மாதிரி அந்தர்யாமி. பஞ்சுல இருந்து வீவிங் பண்ணோன்னு என்ன இது த்ரெட் ஆக்கிட்டீங்கல்ல, நூலாச்சு. பஞ்சு நூலாச்சு. நூல் யாரு? சூத்திராத்மா. நூலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீவிங் நடந்தோன அது கிளாத்து. பஞ்சபூத்தங்கள் எல்லாம் கிளாத்து. அந்த பஞ்சபூத்தங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் வந்து விதவிதமான ஜெகத்து பண்ணப்பட்டது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ், நிறைய ட்ரெஸ் வெரைட்டியா பண்ணிருக்கோம். எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அங்கவஸ்திரம். அங்கவஸ்திரத்துல என்ன இருக்கு? கோர்க்கப்பட்டிருக்கு. எது? நூலுல அங்கவஸ்திரம் கோர்க்கப்பட்டிருக்கு. பேண்ட், ஷர்ட், குர்தா, பைஜாமா எல்லாம் என்னது? நூலுல கோர்க்கப்பட்டிருக்கு. நூல் வாஸ்தவத்துல என்னது? பஞ்சு. அப்ப பஞ்சு வந்து இந்த கிளாத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இந்த கிளாத்துல பஞ்சு அந்தர்யாமியா இருக்கு. பஞ்சுல அந்தர்யாமியா இருக்கு. நேத்து என்ன சொன்னீங்க? நூலை போல சேலை, தாய போல பிள்ளை. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. சாரி இருக்கிறது எதை வச்சுக்கிட்டு இருக்கு? நூலை வச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நூல் எதுல நூலுக்குள்ளார எது இருக்கு? நூலுக்குள்ளார கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுதான் அந்தர்யாமின்னு பேர். அப்போ பிரஷ்ன உபனிஷத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு, இந்த கிரியேஷன் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு ரிஷி கேட்கிறார். 2வது பிரஷ்னத்துல கேள்வி கேட்கும் போது, இது எல்லாத்தையும் படைத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணன் தான் எல்லாத்தையும் படைத்தது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறார், இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு? பிராணன் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பிராணனோட இது வந்து பாத்தீங்கன்னா திருத்திய பிரஷ்னம், 3வது பிரஷ்னம். பிரஷ்ன உபனிஷத்துல 3வது பிரஷ்னம், 3வது மந்திரம். அதுல சொல்லுது, ஆத்மனயேஷ பிராணோ ஜாயதே. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் பிராணன் உண்டாயிற்று. கான்சியஸ்னஸ்ல இருந்து பிராணன் உண்டாகுமா சுவாமி? எது உண்டாச்சுனாலும் கூட எதை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? மாயைய சேர்த்துக்கணும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், ஆத்மான்ற கான்சியஸ்னஸ்ல இருந்து பிராணன் உண்டாச்சுன்னா ஆத்மா பிளஸ் மாயா, சைத்தன்யம் பிளஸ் மாயை ஈஸ்வரன் பேரு. அதுல இருந்து பிராணன் உண்டாயிற்று. ஆத்மன பிராணோ ஜாயதே. எப்படி உண்டாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டா யதைஷ சாயைவ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா புருஷனோட சாயா இருக்கோ, நிழல் உண்டாகுதோ, இந்த நான் கான்சியஸ்னஸ், இந்த நானுக்கு பக்கத்துல என்னோட ஷேடோ எப்படி உண்டாச்சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸோட ஷேடோவா பிராணன் உண்டாச்சு. அந்த பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேஷன் பண்ணுச்சு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா பிளான் பண்றாராம். இதுல சொல்லுது, எது இருந்தா நான் இருப்பேனோ, எது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேனோ, அது மாதிரி எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு அவர் பிராணனை உற்பத்தி பண்ணாராம். பிரஷ்னோபனிஷத்துல சொல்லுது, 6:3 சொல்லுது. எது இருந்தா நான் கான்சியஸ்னஸா இருக்கிற சுவாமி யாரு? கான்சியஸ்னஸ், அந்தர்யாமி. அந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றார், எது இருந்தா இந்த தேகத்துல எது இருந்தா நான் கான்சியஸ்னஸா இருக்கிற நான் இருப்பேனோ, எது வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பி போச்சு அப்படின்னா நானும் கிளம்பி போவேனோ, அது மாதிரி எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்றார்? பிராணனை சிருஷ்டி செய்தார். பிராணன் இருந்துச்சு அப்படின்னா கான்சியஸ்னஸ் இந்த தேகத்துல இருக்கும். பிராணன் போயிடுச்சு அப்படின்னா கான்சியஸ்னஸ் போயிடும். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோமால இருக்கார். கோமால இருக்கிறவருக்கு கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல, இன்னும் கான்சியஸ்னஸ் வரலன்னு சொல்றோம். ஆனா பிராணன் இருக்கா? ஆமா, பிராணன் இருக்கு. அப்ப பிராணன் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் என்னோட பிரம்மச்சாரி ஒருத்தர் இருந்தார், என் கூட படிச்சவர். அவருக்கு திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் ஆகி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார், கோமால இருந்தார். ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்துட்டார். என்னப்பா ஆச்சு உனக்கு, என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒன்றும் தெரியல ஜி அப்படின்ற. ஒரு வாரத்துல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்னோட சுவாமி, ஆச்சாரிய சுவாமி, நாங்கெல்லாம் எனக்கு கியூரியாசிட்டியில கோமால இருந்து வந்தா எப்படி இருக்கும்? கோமால என்னப்பா? எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எப்படி நம்ம தூக்கத்துல ஒன்றும் தெரியலன்னு இருக்கோமோ அதே மாதிரிதான் கோமா ஸ்டேஜ்லயும் ஒன்றும் தெரியல, ஆனா ஆள் உயிரோட இருக்குமா? எப்படி படுத்திருக்கும் போது தூக்கத்துல பிராணன் போயிட்டு இருக்கோம், அதே மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கும் பிராணன் போயிட்டு இருக்கும். அப்ப பிராணன் இருக்கிற வரைக்கும் கான்சியஸ்னஸ் அங்க இருக்கு, ஆனா என்னவா இல்ல, வெளிப்படாம இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருந்துச்சுன்னா கான்சியஸ்னஸ் இருக்கும், பிராணன் போச்சு அப்படின்னா கூட கூடவே கான்சியஸ்னஸும் போய்விடும். அதனால வந்து சுவாமி என்ன பண்றார், அந்தர்யாமியா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு பிராணனை படைத்தது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அந்தர்யாமிக்கு அர்த்தம் கான்சியஸ்னஸ். சொல்ல போற மந்திரம்லாம் நாளைக்கு நான் படிச்சு காட்ட போறேன். அந்தர்யாமிக்கு பேரு கான்சியஸ்னஸ், பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மா. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்க. இனி இந்த 6 அத்தியாயத்திலையும் நம்ம இந்த ரெண்டுத்தை அதிகமா பயன்படுத்த போறோம். எங்க பயன்படுத்தினாலும் யோசிச்சுக்கோங்க. அந்தர்யாமி, அந்தர்யாமினா கான்சியஸ்னஸ், பிராணன் பிராணன் அப்படின்னா சூத்திராத்மா, சூத்திராத்மானா பிராணன். இந்த ரெண்டு வச்சுங்க. இப்ப வந்து இந்த பாடத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாஷ்யக்காரர் வந்துருங்க. நம்ம வந்து பாஷ்யத்தை முடிச்சுருவோம். இன்னைக்கு ஒரு ஸ்லோகமாக முடிச்சிடும். மத்த, மத்தகன என்ன அர்த்தம்? பரமேஸ்வராத், என்னிடம் இருந்து. என்னிடம் இருந்து அப்படின்னா நம்ம தாங்க விஷ்ணு சிவன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். புத்தி கோளாறு நமக்கெல்லாம். நான் சொன்ன பஞ்சு தானே நூலாச்சு, பஞ்சு தானே நூலாச்சு. மாயா பஞ்சகத்துல ஆச்சாரியார் கேட்கிறார், இந்த மாயா என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவ விஷ்ணு பேதத்தை பண்ணிட்டாங்க. சிவன் வேற, விஷ்ணு வேற, பிரம்மா வேறன்னு பேதத்தை பண்ணிட்டா. யாரு பண்ணுனா? இந்த மாயா. மாயா அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சுங்கடா, சண்டை போடுங்க. ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இங்கேயே இந்த சம்சாரத்திலே இருங்க, உங்களுக்கு புரியவே கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல வந்து சைவ வைஷ்ணவ சண்டை ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு. இப்ப கூட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவ வைஷ்ணவ பேதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. இந்த சித்தாந்தம் தெரிய மாட்டேங்குது. பஞ்சுதான் நூலாச்சு, நூலுதான்
வீவிங் ஆனதுக்கு பிறகு அந்த நூலுக்கு பேரு தான் வீவிங் பண்ணது. நூல்ல எந்த சேஞ்சும் நடக்கல. நூல் வீவிங் பண்ணோன்னு அதுக்கு பேரு கிளாத் ஆச்சு. பஞ்சுக்கு பேரு ஈஸ்வரன். அப்புறம் நூலுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூல் ஃபார்ம் மாறுது இல்ல, பஞ்சு நூலா ஃபார்ம் மாறி இருக்கு. அதுக்கு நடுவுல என்ன கேம் நடந்திருக்குன்னு இந்த மாயா தான் என்ன பண்ணுச்சு, நூலாக்கிடுச்சு. பஞ்ச நூலாக்குனது யாரு, மாயா. அந்த நூலை வீவிங் பண்ணோன அது கிளாத்து. அந்த கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்க வஸ்திரம், வேஷ்டி, அது இது நிறைய பேரை வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் கேட்கிறேன், இருக்கிறது ஒன்னா இல்ல அநேகமா? இருக்கிறது ஒரே பஞ்சு தான் சுவாமி, ஒரே பஞ்சு. அந்தரியாமியா இருக்கு, வெளியில தெரியல. ட்ரெஸ்ஸுக்குள்ளார மறைஞ்சிருக்கு, கிளாத்துக்குள்ளார மறைஞ்சிருக்கு, நூலுக்குள்ளார மறைஞ்சிருக்கு. எது, இந்த பஞ்சு. அந்த பஞ்சு தான் சுவாமி. அந்த பஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ். இவ்வளவுதாங்க, வேற எதுவும் இல்லை. அப்ப பஞ்சா இருக்கிறது வந்து எப்படி திருட்டாச்சு, மாயா. மாயா நடுவுல பண்ண கேம். அதனால நம்ம இது புரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். இங்க பரமேஸ்வராத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மத்த பரமேஸ்வராத், மத்தகனா என்னிடம் இருந்து. அப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னா அந்த சூத்திராத்மாவா இருக்கிற அந்த விஷ்ணு பகவான் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் என்ன சொல்றார் பரமேஸ்வராத், பரமேஸ்வரனா என்னிடம் இருந்து. பரதரம் அந்நியத்து காரணாந்தரம் கிஞ்சித்தின அஸ்தி. பரதரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் ரெண்டு பிரகிருதியை சொல்லியிருக்கோம்ல, இந்த ரெண்டு பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா காரணம்னு பேரு. என்னை காட்டிலும் வேறான ஒரு காரணம் என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நான் தான் காரணமா இருக்கேன். நான் தான் காரணமா இருக்கேன்னு அர்த்தம். பஞ்சோடு சேர்ந்து த்ரெட் ஆகி சுவாமி த்ரெட் ஆயிட்டார். த்ரெட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, த்ரெட் சொல்லுது நான் தான் எல்லா கிளாத்தும், என்னை விட்டுட்டு கிளாத்து ஒண்ணு இல்லவே இல்லை. உண்மைதானே? த்ரெட் சொல்லுச்சுன்னா உண்மைதானே? த்ரெட் தானே கிளாத்துன்றது, த்ரெட் தான். என்ன காட்டிலும் கிளாத்துக்கு வேறு காரணம் இல்லை அப்படின்னு பஞ்சு சொல்லலாமா இல்ல நூல் சொல்லலாமா? இப்ப பாத்தீங்க, நூலு இல்ல ரெண்டு பேரும் சொல்லலாம்ல. பஞ்சுதான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம், நூலு தான் இதற்கு காரணம். ஏன்னா ரெண்டும் வேற வேற இல்லையே. பஞ்சு தானே நூலாச்சு. அப்போ சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி வரும், இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றேன், இங்க கிருஷ்ண பரமாத்மா இல்ல அதான் சொல்றேன் நான். ஆனா ரெண்டும் வேற வேற இல்லைல்ல. பஞ்சு தானே நூலா இருக்கு, நூல்ல என்ன இருக்கு, பஞ்சு தானே இருக்கு. நூல்ல பஞ்சு இல்ல நான் கேட்கறது, நூல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பஞ்சு தான் இருக்கு. இப்ப பாருங்க, உங்கள்கிட்டயே பேதம் இல்ல, உங்கள்கிட்டயே பேதம் வந்துருச்சு பாருங்க. இந்த நூல் வேற பஞ்சு வேறன்னு உங்க புத்திய வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வச்சுட்டாலே இந்த மாயா சக்தி. இல்ல இருக்கிறது என்னன்னு பாருங்க. முதல் பின்னாடிலாம் இல்ல, நூலா இருக்கும் போதும் அது என்னவா இருக்கு, நூலா இருக்கும் போதும் அது பஞ்சு தான். ஆனா என்னவா இருக்கு, வேற ஃபார்ம் மட்டும் மாறி இருக்கு. அப்ப நம்மளையே இப்ப இப்ப விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்மளையே பேதம் பண்ணிட்டா பாத்தீங்களா? என்ன ஐயோ, அகட்டனா அகட்டியதி பட்டியசி மாயா, நடக்காததையும் நடத்தி வைக்கிற இந்த மாயா சக்தி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இந்த கீதா ஃபுல்லா இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த 6 சாப்டர்லயும் நாம் பரமேஸ்வரன், நான் பரமேஸ்வரன் சப்தத்தையே பயன்படுத்த போறார். இப்ப கேள்வி வரும், விஷ்ணு பரமேஸ்வரன் எப்படி யூஸ் பண்றார்? பரமேஸ்வரன் வேற, விஷ்ணு பகவான் வேற தானே. எப்படி இந்த பரமேஸ்வரன் ரெண்டும் அவங்களுக்குள்ளார பேதம் இல்லைங்க, ஒரே பரமேஸ்வரன் தான். பெட்ரூம்ல இருக்கும் போது வந்து ஹஸ்பண்டா இருந்தவர் ஹாலுக்கு வரும்போது வேற கேரக்டர் ஆயிடுறார், ரோட்டுக்கு வரும்போது வேற கேரக்டர் ஆயிடுறார். இவ்வளவுதான், ஒரே ஆள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நல்லா தெரியும், பரமேஸ்வரன் தான் சூத்திராத்மாவா ஆகிறார். சூத்திராத்மா தான் வீவிங் பண்ணோன கிளாத் ஆகிற மாதிரி விராட்டா பிரம்மாவா ஆகிறார். அப்போ ஒருத்தர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன்ற பிரயோகம் இங்க ஆச்சரியர் பண்றாரு, இங்க கிருஷ்ண பரமாத்மா அதோட இதை பண்றார். என்னிடமிருந்துனா பரமேஸ்வரனா இருக்கிற என்னிடமிருந்து வேறாக ஒரு காரணம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அப்ப என்ன அர்த்தம், அகம் ஏவ ஜெகத்து காரணம் இத்தியர்த்தக, நான் தான்ப்பா இந்த ஜெகத்துக்கு காரணம். பஞ்சு சொல்லுது நான் தான் காரணம், கரெக்டு.
நூலு சொல்லுது நான் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம். கரெக்ட். ஏன்? ரெண்டு வேற வேற இல்ல. ஒரு ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரம்மா சொல்றார், விராட்டா இருக்கிற பிரம்மா சொல்றார் நான் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம். ஆமா கரெக்ட். எல்லா கிளாத்துல இருந்து தானே எல்லா ட்ரெஸ்ஸும் கட் பண்ணி வேற வேறையா ஸ்டிச் பண்ணிருக்கோம். அப்ப வந்து கிளாத் சொன்னாலும் நான் தான், எல்லா ட்ரெஸ்ஸும் சொன்னாலும் கரெக்ட் தான், த்ரெட் சொன்னாலும் கரெக்ட் தான், பஞ்சு சொன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா மூணு அவஸ்தா பேதம் தான். பஞ்சா இருக்கு, நூலாச்சு, கிளாத் ஆச்சு. ஈஸ்வரன், அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு, அதுக்கப்புறம் பிரம்மா, மூணு ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சா நேற்று ஒரு மிஷின் பார்த்தேன். அந்த மிஷின் கோயம்புத்தூர்காரங்க தான். மிஷின் என்ன மிஷின் கேட்டீங்கன்னா, கரெக்டாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இது 2-3 நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு வீடியோவில் அது காட்டுறாங்க. ஒரு மிஷின், அதில் அந்த வேஸ்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ் கோயம்புத்தூரில். அந்த மில்லுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத்து, திருப்பூர்லலாம் வேஸ்ட் கிளாத் நிறைய கிடைக்கும். பனியன் அது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தது பிறகு அந்த வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையும் ஒரு மிஷினுக்குள்ளார போகிறாங்க. போட்டோன்னே ஒரு மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா நூலாக பிரித்து கொடுத்துருது. அதுல இருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதியடிலாம் நிறைய வருது பார்த்தீங்களா, கீழே போட்டு மிதிக்கிறதுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரஃப் அந்த இதுல இருந்து யூஸ் ஆகுறது தான், ஸ்கிராப்ல இருந்து தான் வர்றது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா எல்லா கிளாத்தையும் அதுக்குள்ளார போட்டோன்னு எல்லாத்தையும் அது நூலாக்கி கொடுத்துருது. அதுக்கப்புறம் இன்னொரு மிஷின் ஒன்று இருக்கு, அது இன்னும் சூப்பரா இருக்கு. அதுல போட்டீங்க அப்படின்னா நூலை எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, பஞ்சா ஆக்கி கொடுத்துருது. அந்த பஞ்சில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மெட்டீரியல், இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஐட்டம் எல்லாம் பண்றாங்க. ரொம்ப சாஃப்டானது, ஆனா கலரா இருக்கு. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்றாங்க. அது அப்பதான் ஆஹா பாருங்க, பஞ்சுல இருந்து நூல்ல இருந்து கிளாத் ஆச்சு. கிளாத்தை வெட்டி எடுத்ததுக்கு பிறகு மீதி இருக்கிறது திரும்ப நூலாச்சு. நூல் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயி போச்சு. அப்ப பஞ்சுல இருந்து உற்பத்தி ஆச்சு, பஞ்சிலேயே லயத்தையும் அடையுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலிருந்து இந்த உலகம் மொத்தமும் உண்டாகுது, என்னிடத்திலேயே எல்லாம் லயத்தையும், கான்சியஸ்னஸ்ல இருந்து எல்லாம் உண்டாச்சு, கான்சியஸ்னஸ்லயே லயமாச்சு. இப்ப நான் சொல்றேன், தூக்கத்துல சொல்றேன். தூக்கத்துல என்ன இருந்துச்சு, காரண சரீரம் அப்படின்னு பேரு. தூக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேரு, காரண சரீரம். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கணும், சைத்தன்யமா இருக்கிற நான் சுகமா இருக்கேன், ஒன்றும் தெரியவில்லை. 2 இருக்கா, மாயா. அதுக்கப்புறம் அதுல இருந்து உண்டானது பிராணன். அடிச்சா இந்த 3ம் காரண தத்துவம். அடிச்சா இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது புத்தி, எப்ப புத்தி உண்டாகுதோ அப்பதான் நான் பிராணன் இருக்குன்னு எனக்கு தெரியுது. புத்தி பிளஸ் பிராணனுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர். வெறும் பிராணன் எடுத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம். பிராணனோட வந்து பாத்தீங்கன்னா புத்திய சேர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இதாங்க விஷயம். இதுல வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, அகங்கேவ ஜகத்து காரணம் இத்தியர்த்தக, நான் தான்ப்பா இந்த ஜெகத்துக்கு மொத்தமும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க என்ன எடுக்கணும், கான்சியஸ்னஸ். பிராணனை வந்து எடுத்தீங்கன்னா சூத்திராத்மா. அந்த சூத்திராத்மாக்குள்ள 2 அம்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னது, ஒன்னு சைத்தன்யம், ஒன்னு பிளஸ் மாயா. அதனால நான் தான் இந்த உலகத்திற்கு காரணம். இந்த உலகத்துல பிராணன் இல்லாம எதுவுமே இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லாம எதுவுமே இல்லை. புடிச்சு போச்சு. அதுல இருந்து தான் உண்டாச்சு. காலையில வேக்கப் ஆகுறோம். எங்க இருந்து வேக்கப் ஆகுறோம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, எங்க இருந்து வேக்கப் ஆகுறீங்க? சும்மா பேசிட்டு இருக்கும்போது தப்பா சொல்றது. புத்தியில இருந்த வேக்கப் ஆகுறீங்க, தூக்கத்துல இருந்தானே வேக்கப் ஆகுறீங்க. தூக்கத்துல என்ன இருந்துச்சு, எதுல இருந்து வேக்கப் ஆகுறீங்க, எதுல இருந்து வேக்கப் ஆகுறீங்க? இப்ப புதுசா சொல்லாதீங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கதே சொல்லுங்க. அப்படியே கைப்பிடிச்சு அப்படியே வாங்க. தூக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், நான் இருக்கேன், ஒன்னும் தெரியலன்னு இருக்கு, அப்புறம் பிராணன் இருக்கு. இந்த மாய ஒன்னும் தெரியலன்றது வஸ்துவா, வஸ்து இல்லையா? வஸ்து இல்லைல்ல. அப்ப அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டீங்கன்னா நான்ல இருந்து உற்பத்தின்னு சொல்லலாம், நான்ல இருந்து நான் வேக்கப் ஆனேன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருந்து வேக்கப். அப்ப இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னா ஆத்மால இருந்து இந்த உலகம் எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா பிராணன்ல இருந்து இது எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லலாம். பிரஷ்ன உபனிஷத்தும் சாந்தோக்கியம் பிருகதாரண்யம் என்ன பண்ணும், பிராணன்ல இருந்து எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லும். நிறைய உபனிஷத்து வந்து தைத்திரியம் சொல்லும், ஆத்மன ஆகாச சம்பூதக அப்படின்னு, ஆத்மால இருந்து எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லும். அப்ப ஆத்மாவையும் காரணமா சொல்லலாம்,
பிராணனையும் காரணா சொல்லலாம். சாந்தோக்கியம் சொல்லுது சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம்னு சொல்லுது. இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் சத்தா ஆத்ம தத்துவமா இருந்துச்சுன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மால இருந்து உண்டாச்சுன்னு சொன்னா தப்பு இல்லை, அப்புறம் பிராணன்ல இருந்து உண்டாச்சுனாலும் தப்பு இல்லை. பிராணன்ல இருந்து உண்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? பிராணனுக்குள்ளார சைத்தன்யம் பிளஸ் மாயா ரெண்டு சேர்ந்ததுதான் பிராணன். அப்ப ஒண்ணு பியூர் கான்சியஸ்னஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராணன் சகுண ஈஸ்வரன் ஆயிடுற. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் இங்க சொல்றாரு, நான் தான் ஜெகத்காரணம். ஹே தனஞ்சய, ஹே தனஞ்சய அர்ஜுனா, யஸ்மாத் ஏவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்விதமோ அந்த காரணத்தினால தஸ்மாத் மயி பரமேஸ்வரே, பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்தில், மயி பரமேஸ்வரனா பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னிடத்தில் சர்வாணி பூத்தானி, எல்லா ஜீவராசிகளும், பூத்தங்கள்னா நான் நேத்தே சொல்லியிருக்கேன், இனிமே பூத்தங்கள்னா என்ன எடுக்கணும்? ஜீவராசிகளையும் பூத்தம்னு சொல்லலாம். உண்டானது எல்லாத்துக்கும் பேரு, எதெல்லாம் உற்பத்தி ஆச்சோ ஒரு எம்எம் கூட இருந்தாலும் அதுக்கு பேரு பூத்தம்னு அர்த்தம். சர்வாணி பூத்தானி அப்படின்னா அசைகின்ற அசையாத எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதம் ஜெகத்து, இதம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் அசைகின்ற அசையாததுன்னு இந்த உலகத்துல கிரியேஷன்ல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனா இருக்கிற என்னிடத்தில் புரோத்தம். புரோத்தம்ன்றதுக்கு டைரக்ட் மீனிங் வந்து வீவிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்து என்னிடத்துல வீவிங் ஆயிருக்குன்னு என்ன அர்த்தம்? நூல் சொல்லுது, நூல் சொல்லுது என்னிடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா வீவிங் ஆயிருக்குன்னு. பஞ்சு சொல்லுது என்னிடத்துல வீவிங் ஆயிருக்குன்னு. இந்த கிளாத்து என்னிடத்துல வீவிங் ஆயிருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு. அதானே வீவிங் நம்ம சொல்றோம். மேல மேல இப்படி இப்படி போட்டோம் அப்படின்னா அதான் வீவிங் நம்ம சொல்றோம். தனித்தனியா இருந்தா நூல், அந்த நூலுக்கு மேல மாத்தி மாத்தி போட்டோம் அப்படின்னா கிளாத் ஆயிடுச்சு, வீவிங் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன பேருனா அனுசியூத்தம் அப்படின்னு பேர். அனுசியூத்தம் அப்படின்னா புரோத்தம்னா என்ன அர்த்தம்? புரோத்தம்னா புரோத்தம்ன்றதுக்கு அர்த்தம் வீவிங். அதுக்கப்புறம் அனுசியூத்தம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரனா இருக்கிற நான் தான் இது எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வியாபிச்சு உள்ளார்ந்து இருக்கேன். கிளாத்துல எது உள்ளார்ந்து இருக்கு, உள் நுழைஞ்சிருக்கு? பஞ்சு, நூலு ரெண்டு தானே, வேற வேறையா இல்ல ஒன்னா? பஞ்சுதான் நூலாயி இது ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கிளாத்துலயும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சு சொல்லுது, நூல் சொல்லுது, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாத்துக்குள்ளாரையும் உள்ளார்ந்து நுழைஞ்சு இருக்கேன். கணுவுலயும் நான் தான் இருக்கேன். நூலு பஞ்சு கண்ணியமா கிளாத்துல வேற ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லை. அப்ப அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எது ஒரு சின்ன அம்சமா வேணா இருக்கட்டும், ஒரு சின்னோண்டு குட்டியோண்டு அம்சமா இருக்கட்டும், பெரிய ஜெகத்தா இந்த ஆகாசமா சூரியனா சந்திரனா அந்த மலையா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த கான்சியஸ்னஸும் அந்த பிராணன் சொல்லக்கூடிய சூத்திராத்மாவும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிசியூத்தமா உள் நுழைந்ததா இருக்கு. உணர்வா உயிரா, அந்தர்யாமி உணர்வு, அது அப்புறம் சூத்திராத்மான்றது உயிர். சொல்ல போற அடுத்த ஸ்லோகமா தான் வரப்போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜெகத்தோட எல்லாத்துலயும் காரணம் என்ன பண்ணும்? கிளாத்துக்கு காரணம் பஞ்சு நூலும். அப்ப காரணமானது காரியத்துல என்னவா இருக்கும்னா உள் நுழைந்ததா இருக்கும். கணுலையும் ஒவ்வொரு எம்எம்லையும் இருக்கும். அப்ப இந்த மொத்த ஜெகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? ஈஸ்வரன் எல்லாத்திலையும் அந்தர்யாமியா உள்ள இருக்கார். விஷ்ணு பகவான் என்னவா இருக்கார்? எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கார். விஷ்ணுனா வியாபகம், ஈஸ்வரனா அந்தர்யாமி. அப்ப ஈஸ்வரன் எங்கேயோ பரலோகத்துல இருக்காருன்னு இனிமே பார்க்க கூடாது. இதான் ஞானம். இனி ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓ காட் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே எங்களை ரட்சியும் அப்படின்னா சொல்லாதீங்க. வானத்தை பார்த்து, வானத்துல இல்ல, எங்கெல்லாம் கிரியேஷன் காரியம் இருக்கோ அந்த கிரியேஷன்ல எல்லாத்திலையும் ஊடுருவி உள்ளார்ந்து வந்து பாத்தீங்கன்னா காரணமானது பரமேஸ்வரன் இருக்கிறார். நான் பார்க்கிற எல்லாத்திலையும் நாம ரூபம். இந்த கிளாத்துன்னு சொல்லிட்டேன், அங்கவஸ்திரம். ஆனா அங்கவஸ்திரத்துக்குள்ளார நூல் இருக்கு, பஞ்சு இருக்கு.
பேண்ட் ஷர்ட்டுக்குள்ளார நூல் இருக்கு, பஞ்சு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்திலையும் ஒவ்வொரு கணுலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா வியாபிச்சிருக்கார், உள்ளார்ந்து நுழைஞ்சிருக்கார். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அனுசியூத்தத்துக்கு அப்புறம் அனுசியூத்தத்துக்கு மீனிங் என்ன சுவாமி? அனுகதம். அனுகதம்னா உள் நுழைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். உள்ள நுழைஞ்சு அணுவித்தக உள்ள நுழைஞ்சிருக்காருன்னா எப்படி இருக்கார் அப்படின்னா அணுவித்தக கிரந்திதம் இத்தியர்த்தக, நல்ல கட்டி வைக்கப்பட்டதா அவர் இருக்கார். இந்த கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு கட்டி வச்சிருக்கா? இந்த கிளாத்தை யாரு கட்டி வச்சிருக்கா? பவுண்ட் பண்ணியிருக்கா யாரு? நூலும் பஞ்சும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்ன்றத ஒன்ன கட்டி வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளாத் எதனால கட்ட வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூலாலும் பஞ்சாலும் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய பிராணனாலையும் விஷ்ணு பகவானாலையும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பஞ்சு மாதிரி அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனாலையும் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டிருக்கு. உணர்வும் உயிரும் இல்லாமல் இந்த உலகத்தை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. வெளிப்பட்டிருக்கும், வெளிப்படாம இருக்கும். சாமி இந்த பேனால இருக்கா? ஆமா இருக்கு. இது காரியம் தானே. அப்ப இதோட காரியத்திலையும் இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சத்து சித்த ஆனந்தம்ன்ற இந்த கான்சியஸ்னஸ்ல இதுல என்ன இருக்கு? சத்து மட்டும் இருக்கு. சித்த அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல. சித்த அம்சம்னா அறிவு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, ஆனா வெளிப்படாம இருக்கு. இருக்குன்றது மட்டும் இருக்கு. ஜடவஸ்துக்களா நம்ம பாக்குறோமே, அந்த ஜடவஸ்துக்கள்ல எல்லாத்துலயும் மண்ணு கல்லு மரம்லாம் விட்டுருங்க, மரம் கூட உணர்வு இருக்கு. அப்ப மண்ணு கல்லு ஜடமா எதெல்லாம் நம்ம பாக்குறோமே, இந்த புஸ்தகம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அம்சம் இருக்கு? சத்து அம்சம். சத்துன்னு அர்த்தம் இருப்பு, இருக்கிறதுன்னு சொல்றோம். இதே நேரத்துல நான் இந்த மரம் இந்த மனுஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உணர்வோட பிரதானமா இருக்கும். இருப்பும் இருக்கு, சத்தும் தெரியுது, நான் இருக்கேன், நான் உணர்றேன். சித்தம்சமும் இருக்கு, உணர்வும் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஸ்தகம் படிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பகவத்கீதை இருக்குல்ல, ஜடம் தானே இது. இந்த பகவத்கீதை புக்கு ஜடம். ஆனா படிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? ஆனந்தம் கிடைக்குதா? அப்போ ஒரு சின்ன டிஷ்ஷா இருக்கட்டும், ஒரு நல்ல பேனா. இப்ப நான் இந்த பேனா வாங்கினேன். இது வந்து இந்த ரைட்டர் வந்து இந்த ஹைலைட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. ஏன்னா எடுத்து டக்கு நான் எங்கெல்லாம் நினைக்கிறேன்னா அங்கெல்லாம் எடுத்து கோடு போடுறேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 15 நாள் இருக்கும். சின்ன குழந்தை மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்குது. கலரை பாருங்களேன், என்ன கலர் இல்லை, அற்புதமான கலர். இதை போடும்போது நல்லா இருக்கு. ஜடம் தான் என்ன சாமி? ஹைலைட்டரா இருக்கு. ஆனா எனக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்குது? ஆனந்தம் கொடுக்குது. ஒரு டிஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா அது ஜடம் நம்ம சொல்றோம். இந்த சேர், இந்த ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அப்போ நிறைய ஜட வஸ்துக்கள்ல சத்தம்சம் இருக்கும், ஆனந்த அம்சம் இருக்கும். உயிர்ப்புள்ள உணர்வு வஸ்துக்கள் எல்லாத்தையும் சித்தம்சமும் சேர்ந்து இருக்கும். அப்ப வந்து சச்சிதானந்தம் தான் இந்த அந்தர்யாமின்னு பேரு. எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கிறது அப்படின்றும் உணர்கிறதுன்ற உணர்வாவும் ஆனந்தம்ன்றதாவும் அது எல்லா வஸ்துக்களையும் அந்தர்யாமியா இருக்கு. பிராணன் இருக்கா சாமி? ஆமா. இந்த பேனாவை வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படி சும்மா எங்கேயா போட்டு வச்சுட்டீங்க, ஒரு 500 வருஷம் கழிச்சு இருக்குமா? இது ஒரு வீடு கட்டினா கூட வந்து பாத்தீங்கன்னா 500 வருஷம் கழிச்சு இருக்காது. சரி, யாருமே வாசம் பண்ணல, யூஸே பண்ணல, அப்படியே போட்டு வச்சிருங்க. என்ன பண்ண தெரியுங்களா? மெதுவா சித்திலமாய் எல்லாம் இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னுத்துலயும் பிராணன் இருக்கு. அந்த பிராணன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மெதுவா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிரியா சக்தி அது. எந்த வஸ்துவா இருந்தாலும் உள்ள ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு சேர் வச்சிருந்தேன். அந்த சேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா டீகம்போஸ் ஆன மாதிரி மெதுவா அப்படியே பவுடர் ஆச்சு. ஒரு நாள்ல நடந்துச்சா? இல்ல, ஒவ்வொரு க்ஷணமும் காரியம் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வஸ்துலையும் பிராணன், அது கல்லா இருக்கட்டும், பாறையா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அந்த பிராணன் உள்ள இருந்துகிட்டு அதை என்ன பண்ணிட்டு இருக்கு? கிரியா பண்ணி மெதுவா அது வேற ஒன்னா ஆக்கிடும். அப்ப இந்த உலகத்துல கான்சியஸ்னஸும் இந்த பிராணனும் இல்லாத இடம் ஒண்ணும் இல்லை. அதுல இருந்துதான் எல்லாம் உற்பத்தி ஆகுது. திரும்ப அதுலயே எல்லாம் லயத்தையும் அடையிடும்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம். அதனால வந்து இங்க சொல்றார், இது எல்லாம் பிராணனாலையும் அந்த சைத்தன்யத்தினாலையும் உணர்வுனாலையும் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி சுவாமி? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் சுவாமி. கிளாத்து வீவிங்லாம் நம்ம சொல்றோம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. வேற என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா, தீர்க்க தந்துஷு, பெரிய நூல், நீளமான நூலுல பட்டவத்து. பட்டவத்துனா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ரோல் தானே. தீர்க்க தந்துனா என்ன அர்த்தம்? மில்லுல போய் பாத்தீங்கன்னா துண்டு துண்டாவா இருக்கும் நூல். ஒரு பெரிய ரோல் தானே நூல் வந்து பாத்தீங்கன்னா யான் சொல்லுவீங்களா? யான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலா தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுதானே வீவிங்ல போகுது. அப்போ தீர்க்க தந்துஷு பட்டவத்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்படி பெரிய நூலுல வந்து பாத்தீங்கன்னா பட்டம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும், துணி கட்டி வைக்கப்பட்டிருக்கும். கிளாத்னா என்ன அர்த்தம்? நூல்ல இருந்து தானே பண்ணது. நூல் பெரிய நூல் தானே. ஒரு பெரிய ரோல், நூலோட ரோலை வச்சு வீவிங் நடந்துகிட்டே இருக்கும். கிளாத்தா வெளியில வந்துகிட்டே இருக்கும். மில்ல போய் பார்த்தா தெரியும். அதே மாதிரி மேலும் மணிகனாயிவ, மணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நூல்ல நூத்துக்கணக்கான மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கிறது. மொத்த லோக்கமும் கோர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சாச்சு. நாளைக்கு மீதியை பார்ப்போம். 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்தர்யாமி, அதுக்கப்புறம் சூத்திராத்மா. சூத்திராத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியிலையும் பிராணன் இருக்கு, நமக்குள்ளாரையும் பிராணன் இருக்கு. விஷ்ணு பகவான் எப்படி இருக்கார்? சூத்திராத்மாவா நமக்குள்ளாரையே இருக்கார். வேற எங்க இருக்கார்? கத்திரிக்காயில இருந்து எல்லாத்துலயும் இருக்கார். எல்லாத்துலயும் பிராண ரூபத்துல அந்த விஷ்ணு பகவான் வியாபிச்சிருக்கார். அந்தர்யாமி எப்படி இருக்கார்? கான்சியஸ்னஸா இருக்கிறவர் அந்தர்யாமி. அவரும் நமக்குள்ளார இருக்கார். ரெண்டும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஞானம். ஈஸ்வரன் சர்வ வியாபகம். பிராணன் இல்லாத இடம் எதாவது இந்த உலகத்துல காட்ட முடியுமா சுவாமி? எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்குமோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கும். எங்கெல்லாம் பிராணன் இருக்குமோ அங்கெல்லாம் அதற்கு பேஸா இருக்கிற கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸும் இந்த பிராணனும் இல்லாத இடம் ஒரு எம்எம் கூட இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சூரியன்ல இருந்து என்ன நியூட்ரினோஸ்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல இருக்கு. இப்போ அந்த இதுக்கு பக்கத்துல மூணாருக்கு கீழே வந்து இந்த தேனிக்கு பக்கத்துல போடி பக்கத்துல ஒரு பெரிய கேவ் பண்ணி வந்து அந்த நியூட்ரினோவோட இதை வந்து பண்றதுக்காக ஒரு பெரிய இது கேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியல. சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கோடிக்கணக்கான ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கான். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரினோஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க போல இருக்கு. நமக்கு தெரியவே தெரியல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எந்த ஜடம் சேத்தனை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கான், ஊடுருவி போயிட்டே இருக்கான். அது பாட்டுக்கு பெரிய எனர்ஜியா. அப்ப நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் ஆக்ஷன் நடக்கு. ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும்? வாயு இருக்கணும், பிராணன் இருக்கணும். அப்ப அந்த பிராணன் இருக்கு அப்படின்னா பஞ்சு நூல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எங்க இடத்துல பஞ்சு இருக்கணும். அப்ப எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கும், வாயு இருக்கும். எங்கெல்லாம் வாயுவும் பிராணனும் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியா கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல ஆக்ஷன் இல்லாத இடம் ஏதாவது ஒரு எம்எம் ஆவது உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா இந்த ஆகாசமே காரியம்தான். ஆகாசமே பகவான் தான் வந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எது வியாபிச்சிருக்கு? இந்த பிராண தத்துவம் வியாபிச்சிருக்கு. இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ் வியாபிச்சிருக்கு. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம். யார் இருக்கா சுவாமி அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா வேற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இதான் ஞானம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் எப்பட்டேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்மக்ருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம் गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतं एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम् ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण இந்த கிளாஸை வந்து நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இனி 6 அத்தியாயங்களும் இந்த இதில் தான் போகுது. இது ஏதோ நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஈஸ்வரனை நம்பிக்கை வந்து எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆயிடும். நம்பினீங்க அப்படின்னா அது ஈஸ்வரன் இல்லை. ஈஸ்வரன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானம். அது ஈஸ்வர ஞானம். அப்போ ஞானம்ன்றது நம்பிக்கை வேற, ஞானம் வேற. நம்மள்ட்ட இது வரைக்கும் இருந்திருக்கோம், என்ன இருந்திருக்கோம்? நம்பிக்கை தான் இருந்திருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தையும் அடுத்து பாருங்க. 2 இல்லைன்னா நீங்க எதையுமே பண்ண முடியாது. மொத்தத்தையும் ஆட்டி படைக்கிறது எது? இந்த கான்சியஸ்னஸும் இந்த பிராணம். பேரலைசிஸ் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கையை தூக்க முடியாது. பேரலைசிஸ் அட்டாக் வந்தா கையை தூக்க முடியாது. பிரெயின்ல பேரலைசிஸ் அட்டாக் ஆகும். பிரெயின் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிராணம் தான். உள்ளுக்குள்ளார 2 ஐட்டம் தான், உணர்வு உயிர் 2 தான் இருக்கு. சொல்லப்படுற அடுத்த ஸ்லோகத்திலே வரப்போகுது. நமஸ்காரம். हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम नमस्कार।